எப்பவுமே விஜய் படங்கள் வரும்போது இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் இருக்கும். இந்த படம் வரும்போது இந்த கொண்டாட்டம் இன்னும் பல மடங்கு அதிகமாயிருக்கு. 90% ரசிகர்கள் இந்த படத்தை ஏற்கனவே லீக் ஆனதை பார்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ரசிகர்கள் தான் இன்னைக்கு ரிப்பீட் ஆகி வராங்க. இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தேன்னு வைங்களேன், பயங்கரமா எதிர்கட்சிகள் விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆனந்த் அவர்கள் நடித்ததுல ஒரு பெரிய விஷயம் அது பின்னால இருக்கு. யாரும் இங்க வரக்கூடாது, எல்லாம் தள்ளி 1 கிலோமீட்டர் தள்ளி நில்லுன்னா கேட்பாங்க. அதுக்காக அவர் அங்க வர வச்சவங்க இப்படி ஒரு காட்சி எடுக்கும் போது நீங்களும் நில்லுங்கன்னு நடிக்க வச்சுட்டாங்க. படத்துல திமுகவுக்கு எதிராக பல வசனங்கள் இருக்கு. அப்புறம் அந்த படம் குறித்து நிறைய வதந்திகள் இங்க பரப்பப்பட்டுச்சு. முக்கியமா அந்த கரூர் சம்பவத்தை படமாக்குவதற்காகவே கட்சி உணவு அங்க போனாரு, திரிஷா கேரவன்ல இருந்தாங்க அப்படிலாம் பயங்கரமா கிளப்பி விட்டாங்க. வேற ஒரு வேன் அங்க ரெடி பண்ணி அதுல நின்றுதான் அந்த காட்சிகள் எல்லாமே எடுக்கப்பட்டுச்சு. அதனால இவங்க சொன்னதும் பொய்யா இருக்கு பாருங்களேன். அப்ப நல்ல வேளை தலைவர் அதை விட்டு வந்தாரு, இல்லைன்னா நம்ம பக்கத்துல இருந்து பார்க்க முடியுமா அவர் அப்படின்னு நீங்க சந்தோஷம் தானே பண்ணுங்க, ஏன் அழுவுறீங்க? அதனால வெறும் பேச்சு எந்த காலத்திலும் உதவாதுங்கிறதுல ஒரு தெளிவா இருக்கு. இந்த நீட்டை நிறுத்த முடியுமான்னா முடியாது. ஏன்னா மத்திய அரசு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, திருவிழா மாதிரியே இருக்கு. என்ன அந்த நெருப்பு கொட்டி அதுல தீ மிதிக்கல, அவ்வளவுதான். பாக்கி எல்லாம் பண்ணிட்டாங்க. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4வது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வலைப்பேச்சு திரு அந்தணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயக திருவிழா இன்னையிலிருந்து ஆரம்பமாயிருக்கு. கிட்டத்தட்ட இது 2 வாரங்களுக்கு மேலே பேசப்படும் நினைக்கிறேன். இது எப்படி பாக்குறீங்க சார், ஜனநாயக ரிலீஸ்? நீண்ட காலம் இந்த படம் பல்வேறு நெருக்கடிகளில் சிக்கி ஜனவரியிலேருந்தே அவருடைய ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்துடாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த எஃப்டிஎஃப்எஸ் அந்த திரையரங்க கொண்டாட்டங்கள்லாம் பார்த்துருக்கலாம். எப்போவுமே விஜய் படங்கள் வரும்போது இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் இருக்கும். இந்த படம் வரும்போது இந்த கொண்டாட்டம் இன்னும் பல மடங்கு அதிகமாகிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஒரு முதலமைச்சரானது ஒன்று, இன்னொன்று அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறது. அந்த கடைசி காட்சிகள்லாம் பார்க்கும்பொழுது இப்படி ரசிகர்கள் கண்கலங்கி வெளியில் வர்றதை பார்க்குறோம். பல பெண்கள் அழுதுகிட்டே வராங்க வெளியில். ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு நெகிழ்வான படமாக இது இருக்குது, ஒரு நெகிழ்வான தருணம் இது. ஏன்னா பல பிரச்சனைகள், பல தடைகள் வந்துச்சு இந்த படம் வெளிவரதுக்கு. ஒருவேளை இதற்கு முன்னாடி அவங்க சொன்ன டேட்லேயே ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காதுன்னு நினைக்கிறேன் சார் நம்ம தமிழ்நாட்டில். இது இல்லை, அவங்க சொன்ன டேட்டில் இந்த படம் வந்திருந்ததுன்னா ஒருவேளை அவங்களுடைய அரசியலுக்கு இன்னும் கூடுதல் பலமாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக எல்லா மேடைகள்லேயும் அவர் தாவேகா வர்சஸ் திமுகன்னு ஒரு இதை கட்டமைச்சிட்டே இருந்தார். அவர் படத்தில் அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. பொதுவாகவே திமுகவை பற்றி அதிமுகவினர் வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, விஞ்ஞானபூர்வமாக அவங்க ஊழல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தொடர்ந்து முன் வைப்பாங்க. அதை இந்த படத்தில் ஒரு காட்சியாகவே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அவர் பிரகாஷ்ராஜ் நடந்து வந்துட்டு இருப்பார். ஒரு வேர்க்கடலை பயிர்கள் நிறைந்த இடத்துல அவங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. மைப்பா நாராயணன் அவர் கூட நடந்து வருவார். அவர் ஜூனியர் உடலில் முன்னாள் பத்திரிகையாளர். அவர் ஒரு கடலை செடியை பிடுங்கியானோடனே ஒரு செடியை பிடுங்குவாங்க. மொத்த கடலையும் எடுத்துட்டு அந்த செடியை தூக்கி போடும்போது பிரகாஷ்ராஜ் சொல்லுவார், அதையே தூக்கி போடுறது, நட்டு வையா பழையபடி அப்படிம்பார். நமக்கு கடலை கிடச்சிருச்சு, விவசாயிக்கு அந்த செடி அங்கேயே இருக்குன்னு நினப்பான். இதாண்டா விஞ்ஞான ஊழல்பார் அவர். இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தேன்னு வைங்களேன், பயங்கரமாக எதிர்கட்சிகள் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. விஜய் ரசிகர்கள் பெரிய அளவில் அதை கொண்டாடி இருப்பாங்க. ஸோ இதுமாதிரி படத்தில் நிறைய காட்சிகள் இருக்குது. அதே மாதிரி சாட்டை எடுத்து அவர் இந்த மந்திரிகள் எல்லாம் அடிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய பரவசத்தை தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் வந்திருந்தா. இப்போ அவர் ஜெயிச்சிட்டாரு. நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டாலும் பிரதமர் பதவியாக கொடுக்க போகிறாங்க. சார் நல்ல படம் எடுத்துருக்கீங்க, நீங்கள் வாங்க பிரதமர் ஆயிருங்கன்னு சொல்ல போகிறாங்க. இதே முதலமைச்சராக தான் இருக்க போகிறாரு அவர். அதனால் இந்த படம் பெரிய பயனை அரசியல் ரீதியாக அவருக்கு இப்போதைக்கு ஏற்படுத்தி தரல. ஏன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களாக பார்த்துருப்போம். இப்போ முதல்வர் விஜய் அவர்களாக ஒரு ஆக்டராகவும் முதல்வராகவும் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோம். டைட்டில் கார்ட்லேயே மாண்புமிகு முதலமைச்சர் சட்டமன்ற அந்த ஃபோட்டோலாம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குது சார்? எனக்கு எப்படி இருக்குங்கிறத விட்டுருங்க, ரசிகர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தானே ரொம்ப முக்கியம். பயங்கரமாக விசில் அடிக்கிறாங்க. அதை மட்டுமே, அந்த டைட்டில் கார்டை மட்டுமே வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்டது ஷேர் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அவங்க நம்ம அண்ணனை எங்கே கொண்டு போய் வைக்கணும்னு நினச்சோமோ அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். அதை இன்றைக்கி ஒரு பதிவாக பார்க்கும்போது, எப்போவுமே தளபதின்னு பார்த்தவங்களுக்கு
சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய் அப்படின்னு வரும்பொழுது ஒரு பெரிய கொண்டாட்டம் தானேங்க. அதுக்காக தானேங்க இவ்வளோ போராடினாங்க அவங்க. ஸோ அதனால் அது ஒரு தனி சந்தோஷம்தான். ஏன்னா அதுலேயே அமைச்சர்களும் நடிச்சு நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி நம்ம எதுலையுமே பார்த்துருக்க மாட்டோம். இதில் முதலமைச்சரும் நடிச்சிருக்காரு, அமைச்சர்களும் நடிச்சிருக்காங்க, 2 அமைச்சர்கள் நடிச்சிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் நம்ம வந்து புதுசாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்கவங்க சினிமாவில் நம்ம பார்க்குறதுன்றது மக்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குல்ல சார்? ஆக்சுவலாக அவர் ஆனந்த் அவர்கள் நடித்ததில் ஒரு பெரிய விஷயம் அது பின்னால் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு ஒரு வில்லேஜில் படமாக்குனது, அந்த ஏரியாவில் அந்த காட்சி. அப்போ என்னென்னா, பல்வேறு பகுதிகளில் இருந்து ரசிகர்கள் வந்து திரண்டுட்டாங்க. அங்கே விஜய் சார் இருக்கார், ஷூட்டிங் நடக்குது அப்படின்னோடனே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து பக்கத்து ஊர்கள்லேருந்து வந்துட்டாங்க. அப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல, படப்பிடிப்பே எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, ஆனந்தை வர சொல்லி நீ இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கேன்ட்டாங்க. ஏன்னா அவர் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க. அவர் ஒவ்வொருத்தரையும் அவருக்கு தெரியும் இல்லையா? இப்போ இந்த மாவட்டம்னா அவர் யாருங்கிறது எல்லாமே தெரியும். யாரும் இங்கே வரக்கூடாது, எல்லாம் தள்ளி 1 கிலோமீட்டர் தள்ளி நில்லுன்னா கேட்பாங்க. ஸோ அதுக்காக அவர் அங்கே வர வச்சவங்க இப்படி ஒரு காட்சி எடுக்கும்போது நீங்களும் வந்து நில்லுங்கன்னு நடிக்க வச்சுட்டாங்க. ஸோ அது அப்படி தான் அவர் இதுக்குள்ளே நடிகராக வந்திருக்கிறாரு. அப்புறம் அமைச்சர் ஸ்ரீநாத் வராரு, அவர் ஏற்கனவே நடிகருங்கிறதுனால அவர் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நம்ம அருண்ராஜ் அவர்களையும் இதில் பார்த்துருக்கோம். ஆமாம், அருண்ராஜ் வந்து ஆமாம் அவருக்கே அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்து அவர் சொல்லியிருந்தார். ஏற்கனவே பேட்டிகள்லாம் நான் ஜனநாயகன் நடிச்சிருக்கேன்லாம் சொல்லியிருந்தார் அவர். ஆனால் இது இந்த ஜனநாயகன் படமானது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை வந்து திமுகவுக்கோ எதிர்க்கட்சிக்கோ மற்ற அரசியல்வாதிகளுக்கோ ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? கட்டாயமாக ஒரு எரிச்சல் வருங்க. இப்போ இந்த படத்தில் வந்து திமுகவுக்கு எதிராக பல வசனங்கள் இருக்குது. முக்கியமாக நான் சொல்கிறது இந்த வேர்க்கடலை காட்சியவே அவங்களால வந்து செரிச்சிக்கவே முடியாது. ஐயோ என்னடா இது, இப்படி ஒரு காட்சியை வச்சு நேரடியாக நம்மளை தாக்கியிருக்கிறாரேங்கிற கோபம் வரும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னால் ரிலீஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு சக்தி செயல்பட்டுருக்கு. அந்த சக்திக்கு இவர்களெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களா அல்லது இவங்களே அதை இனிஷியேட் பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இந்த படம் வந்து எடிட்டிங் டேபிளில் இருக்கும் பொழுதே என்னென்ன காட்சிகள் இருக்குது, நம்ம கட்சிக்கு எதிராக என்னென்ன காட்சிகள் இருக்குதுன்னு ஒருவேளை அவங்க ஸ்மெல் பண்ணி கூட இப்படிலாம் பண்ணியிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே அரசியல் தானேங்க. இப்போ இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த திரைத்துறையில் தான் இருக்கார். அவர் மீது அன்பு கொண்டவர்கள் பல துறைகளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு காட்சி எடுக்கும்போதே தெரியும் இப்படி ஒரு காட்சி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஏதோ ஒரு வகையில் தேர்தலுக்கு முன்னாடி இதை நம்ம தடுத்துட்டோம்னா நல்லாயிருக்குங்கிறது ஒன்று. அப்புறம் அந்த படம் குறித்து நிறைய வதந்திகள் இங்கே பரப்பப்பட்டுச்சு. முக்கியமாக இந்த கரூர் சம்பவத்தை இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அங்கு இந்த காட்சியை படமாக்குவதற்காகவே கட்சி உணவு அங்கே போனார், த்ரிஷா கேரவனில் இருந்தாங்க அப்படிலாம் பயங்கரமாக கிளப்பி விட்டாங்க. பட் இப்போ அந்த காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டுடியோவில் வச்சு எடுத்திருக்காங்க, ஒரு ஓப்பன் கிரவுண்டில் வச்சு எடுத்திருக்கிறாங்க. அந்த வேன் வந்து முற்றிலும் வேறு வேன். இப்போ ஆக்சுவலாக விஜய் அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிற பிரச்சார வேன் கிடையாது, அது வேற ஒரு வேன் அங்கே ரெடி பண்ணி அதில் நின்று தான் அந்த காட்சிகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இவங்க சொன்னதும் பொய்யாக இருக்குது பாருங்களேன். அப்போ என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தை நம்ம டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரிலீஸ் ஆகும்போது இது ஒன்றுமே இல்லாமல் ஒரு சொத்தை படமாக வரணுங்கிற கணக்கெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், சந்தேகப்படுறேன். பட் இப்போ பாருங்கள், இப்போ படம் வந்துருச்சு, பெரிய அளவு கைதட்டி கொண்டாடுறாங்க ரசிகர்கள். ஏன்னா இதை நம்ம ஆன்லைன்லேயே லீக் பண்ணதை அந்த படத்தை நிறைய பேர் பார்த்ததாகவும் நம்ம நிறைய செய்திகள் பார்த்துருப்போம். இப்போ தேட்டரில் வந்துமே அதை விட பல மடங்கு வரவேற்பு வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்குன்றப்ப இதில் வந்து அவருடைய பவர் மொத்தமும் தெரியுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கே சார். இல்லைங்க, ரசிகர்கள்ங்கிறது மிகப்பெரிய பலம். ஒவ்வொரு ரசிகரும் என் படத்தை 10 தடவை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 10 தடவை அவன் பார்ப்பான் சின்சியராக. ஸோ அப்படிப்பட்ட ரசிகர்களை அவர் கையில் வச்சுருக்கிறார். இப்போ பாருங்கள், இன்றைக்கி தியேட்டருக்கு வந்த 90% ரசிகர்கள் இந்த படத்தை ஏற்கனவே லீக் ஆனதை பார்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ரசிகர்கள் தான் இன்றைக்கி ரிப்பீட் ஆகி வராங்க. என்னென்னா, இது எங்கள் அண்ணன் படம், நான் வந்து மாசாக ஒரு இடத்த கிரியேட் பண்ணணும், தியேட்டரே மாசாக வச்சுக்கணும்னா நான் போனால் தான் அது நடக்கணும் ஒவ்வொருத்தரும் நினச்சி அங்கே வர்றாங்க. அது இல்லாமல் ஃபினான்ஷியலாக அவருக்கு இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுங்கிற நோக்கத்தோடையும் வர்றாங்க. ஸோ அதன் காரணமாக தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஓப்பனிங் அதுக்கு. ஆனால் இதுக்கு ஏ கண்டென்ட், அதாவது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் இருக்கா? இதுக்கு எதுக்கு ஏ கண்டென்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ற ஒரு கேள்வி. இல்லை, சண்டை காட்சி தான். சண்டை காட்சி ஆபாசத்துக்கும் ஏ கொடுப்பாங்க, சண்டை காட்சிகள் ரொம்ப ஓவராக இருந்ததுன்னா அதுக்கும் கொடுப்பாங்க. அப்போ இந்த ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், நிறைய ரத்தம் வர்ற காட்சிகள்னால் கட்டாயமாக ஏ கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த காட்சிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா
பெற்றோர் அனுமதியோட நீங்கள் போய் படம் பார்க்கலாம். அதுக்கு யூஎன் கொடுப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருக்க அந்த குழந்தைகள் ஃபேன்ஸ் தான் நம்ம விஜய் அவர்களுக்கு அதிகம். 18 வயசுக்குள்ள இருக்கவங்க பார்க்கக்கூடாது சொன்னதுமே அந்த குழந்தைகள் நிறைய பேர் அந்த ஃபீல் பண்றதுல நம்ம பார்த்துருப்போம். அதனால தான் இந்த கேள்வி. ஆமாம்மா, இது ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கு. என்னென்னா இப்போ இந்த ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறது பெருமளவு கலெக்ஷனே குறைச்சிருக்கு. நிறைய ஊர்களில் குழந்தைகளை விட்டுட்டு போக முடியாமல் ஒரு குடும்பமே படத்துக்கு வராமலாம் இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து இந்த ஏ சர்டிஃபிகேட்னால் நடந்திருக்கு. அதை ஆரம்பத்திலே இவங்க தவிர்த்துருக்கலாம். எப்படியும் இப்போ விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை வச்சுருக்கிற ஒரு பெரிய ஹீரோ அவர் படம் வரும்போது ஃபேமிலியோடு உள்ளே வரணும்னு நினச்சி தான் படம் எடுக்கணும். நீங்கள் இவ்வளோ பெரிய வன்முறை அந்த படத்துக்கு தேவையும் இல்லைங்கிறானா. இப்போ படம் பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், இவ்வளவு சண்டை காட்சிகள் தேவையில்லைன்னு நமக்கு தெரியுது. ஏன் ஒரு இயக்குனருக்கு தெரியாமல் போச்சுன்னு நமக்கு புரியல. ஆனால் இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாமே இப்போ வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்களை நீங்கள் வந்து இன்னும் சினிமா விட்டு வெளியே வரலை அப்படின்றது தான் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இந்த படம் இப்போ வெளியே வந்திருக்கு, இன்னமும் அவங்களுக்கு பேச இது வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி ஆயிடுச்சுல, இதை வச்சே அவங்க சட்டசபையில் பேச வாய்ப்பு இல்லைங்க. அப்படியெல்லாம் சொல்வதற்கான தார்மீக உரிமை திமுகவுக்கு கிடையாது. ஏன்னா கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுதே கதை, திரைக்கதை, வசனம்லாம் எழுதியிருக்கிறாரு. படங்களை பார்ப்பதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அவர் திரைக்கதை எழுதி அவர் வசனம் எழுதிய படங்களை மட்டுமல்ல, அந்த வாரம் வெளியான நல்ல படங்கள் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அவர் போய் பார்ப்பார். அவருக்குன்னு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, அவர் போய் பார்ப்பார். அப்போது ஒரு முதல்வராக இருந்து கொண்டு நீங்கள் எப்படி படம் பார்க்குறீங்கன்னு எந்த கேள்வியும் அன்றைக்கி யாருமே எழுப்பலை. ஏன்னா அது அவருடைய பேஷன். அப்போ ஒரு திரைக்கதை ஆசிரியர், ஒரு வசனகர்த்தா, அவர் படம் பார்க்குறதையே இங்கே பெருசாக நினைக்காதப்போ ஒரு நடிகர் இவர் வந்து படம் பார்க்குறதே எப்படி தவறுன்னு சொல்ல முடியும். நீங்கள் அவங்க வகிக்கிற பதவிக்கு ஒர்க் பண்ணுறாங்களா, சரியாக ஒர்க் பண்ணுறாங்களா, அவ்வளோதான். அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே போனீங்க இங்கே போனீங்கன்னு கேள்வி கேட்கிற உரிமை யாருக்குமே இல்லை. ஏன்னா எல்லாருமே அந்த தவறை செஞ்சுருக்காங்க. அந்த பக்கம் அதிமுகவை பார்த்திங்கன்னா அதுவும் சினிமாவிலிருந்து உருவான கட்சி தான். எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மா ஆகட்டும், எல்லாமே சினிமா பின்னணியிலிருந்து வந்தவங்க. அப்போ அவங்களுக்கும் கூட அந்த உரிமையெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் விஜய்ங்கிறதுனால விமர்சிக்கிறாங்க. அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இந்த ஜனநாயகன் படம் விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலத்தை கொடுக்க போகுது சார்? அவருக்கு புதுசாலாம் பலம் தேவை கிடையாதுங்க. இந்த படம் வந்தால் அவரை வந்து இன்னும் மேலே உயர்த்த போகுது. ஏற்கனவே அவர் நினைத்த இலக்கை அடைஞ்சிட்டாரு. அங்கே உட்காந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதை பற்றி அவர் ஒவ்வொரு நாளும் கவனம் செலுத்தி ரொம்ப ஸ்பீடாக அவர் வேலைகளை பார்த்துட்ருக்காரு. இந்த படம் ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தால் இந்த கேள்வி நீங்கள் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. அவருடைய இலக்கை நோக்கி அவர் பயணப்பட்டார், அந்த இடத்தை அடைஞ்சிட்டாரு, உட்காந்துட்டார். இதற்கப்புறம் இந்த படம் வந்து என்ன பெருசாக அவருக்கு ரோல் பண்ண போகுது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரசிகர்கள் அவங்களுக்காக இந்த கடைசி படம்னு ஒரு முடிவெடுத்து கொஞ்சம் அர்ப்பணிப்பை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்குறாரு. முக்கியமாக அந்த டான்ஸ் காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் லாஸ்ட்டு சாங்னு போட்டு டான்ஸுன்னு போட்டு ஒரு நான் ஸ்டாப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 நிமிஷம் ஆடுவார்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பெரிய பிஜிஎம், அதுக்கு வந்து அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு, அதெல்லாம் ரசிகர்களுக்காக தானே பண்ணுறாரு அவர். ஆனால் ரசிகர்களால் அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றத ஏற்றுக்கவே முடியல. அது சொல்லும் போதே வந்து நிறைய பேர் அழுகுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அமைச்சர்கள்லாம் கண்ணீர் விட்டு அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நீங்கள் திரையில் பார்த்த ஒரு நட்சத்திரத்தை பக்கத்துலேருந்து பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பே கடவுள் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு திரையை விட்டு போகிறாரேன்னு நீங்கள் அழகிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஒரு ரசிகன் எழுதான்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் தினந்தோறும் ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்குற நீங்கள் அப்போ நீங்கள் சந்தோஷப்படணும். அப்பா நல்ல வேளை தலைவர் அதை விட்டு வந்தார், இல்லைன்னா நம்ம வந்து பக்கத்தில் இருந்து பார்க்க முடியுமா அவர் அப்படின்னு நீங்கள் சந்தோஷம் தானே பண்ணணும். ஏன் அழுகுறீங்க? அப்போ அதுவே பெரிய ட்ராமா மாதிரி நமக்கு தோணுது. அதை வந்து நம்ம ஒத்துக்க முடியாது. மொத்தமாக இந்த ஜனநாயகன் வந்து இந்த திருவிழா வந்து பயங்கரமாக தமிழ்நாட்டில் களை கட்டிட்டு இருக்கு. நம்ம புசியானந்த் அவர்கள் சொன்ன மாதிரி திருவிழாவாக இது கொண்டாடப்பட்டிருக்கா சார் தமிழகத்தில்? நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, காலையிலேருந்து எங்கே திருப்பினாலும் கலர்ஃபுல்லாக இருக்குது. எந்த தியேட்டரை பார்த்தாலும் கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ பெரிய கூட்டம் அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. வான வேடிக்கைகள்லாம் நடத்துகிறாங்க, வெட்டி அது இதுன்னு அமக்கலமாக இருக்குது. கரகாட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவர் சொன்னார் இல்லையா, திருவிழா மாதிரி இருக்கணும்னு. திருவிழா மாதிரியே இருக்குது. என்ன அந்த நெருப்பு கொட்டி அதில் வந்து தீ மிதிக்கல, அவ்வளோதான். பாக்கியெல்லாம் பண்ணிட்டாங்க. இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ இந்த ஜனநாயகன் ரிலீஸ் அப்போ எதிர்பாராத விதமாக டெல்லியில் இவ்வளோ பெரிய போராட்டம் போயிட்டுருக்கு. இதையே வச்சு இப்போ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டெல்லியில் போராட்டம் போயிட்டுருக்கு, நீங்கள் எங்கள் ஜனநாயகன் திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கீங்க, அங்கே ஜனநாயகமே கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, அது குறித்து அவர் கருத்து தெரிவிக்காமல் ஒரு கொண்டாட்டத்தை நடத்தினாருன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். அவருடைய ஸ்டாண்டு என்னங்கிறத அவர் சொல்லிட்டார். நீட்டுக்கு எதிராக இருக்காருங்கிறத இந்த கவர்மெண்ட்டு ஆரம்பத்திலே சொல்லிடுச்சு. அவர் தேர்தலில் நிற்கும் பொழுதே அவர் சொல்லிட்டார், நீட் தேர்வில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். அப்போ அவ்வளோதான் பண்ண முடியும்.
நீங்கள் அதுக்காக போய் அங்கே ஜந்தர் மந்தரில் போய் அவரும் போய் உட்காந்துருக்க முடியாது. அதனால் அதை வந்து இவங்க எதிர்க்கட்சிகள் என்னென்னா தினந்தோறும் ஒரு 10 குறைகளை விஜய்க்காக ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 10 குறைகளை எடுத்துகிட்டு வரணும், இன்றைக்கி அவங்க வந்து அதை வெளியிட்டு ஒரு சந்தோஷப்பட்டுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி தான் இதையும் சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த ஒரு 60 ஆண்டு காலமாக பேசி பேசி ஒரு அரசியலை நம்ம இங்கே பார்த்துட்டோம். அதனால் வெறும் பேச்சு எந்த காலத்திலும் உதவாதுங்கிறதுல ஒரு தெளிவாக இருக்கார். இப்போ நீட்டை ஒழிப்போங்கிறதுல எந்த கட்சிகளுக்காவது மாற்று கருத்து இருக்கா? பிஜேபியை தவிர எல்லா கட்சிகளுமே நீட்டை ஒழிப்போம்னு தான் சொல்லுது. அதிமுக சொல்லுது, திமுக சொல்லுது, காங்கிரஸ் சொல்லுது, கம்யூனிஸ்ட் சொல்லுது, எல்லாரும் தான் சொல்கிறாங்க. இவரும் சொல்கிறாரு. அவ்வளோதான். நீங்கள்லாம் என்ன பண்ணீங்களோ அதுதான் இவரும் பண்ணுறாரு. நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்க, இவர் வழக்கமாக பேசுகிற வழக்கம் இல்லை, செயல் தான். அப்போ இவர் அமைதியாக இருக்கார். நாளைக்கு அது செயல் திட்டமாக ஏதாவது ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்கன்னு கேட்குறாரு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். இதை தாண்டி இந்த நீட்டை நிறுத்த முடியுமான்னா முடியாது. ஏன்னா மத்திய அரசு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க வந்து எவ்வளவு போராட்டங்களையும் எங்களால் சமாளிக்க முடியுங்கிற ஒரு மனநிலையோடு உட்காந்துருக்காங்க. இப்போ மாணவர்கள் போராட்டம் கூட டெல்லியில் நீட்டை ஒழுங்குங்கிறதுனால நடத்தலை, அதை வந்து ஒரு முறைப்படுத்துங்கன்னு கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் விஜய் அவர்கள் அங்கே போய் தான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவருடைய எதிர்ப்பை தெரிவிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவருடைய எதிர்ப்பை அவர் தெரிவிச்சிட்டார், அவ்வளோதான். ஓகே சார், கண்டிப்பாக சார். பல விஷயங்கள் மக்களுக்கு பகிர்ந்துட்டீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.